பாஜகவை தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த அளவுக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறது சொன்னால் தெரியாது. ஏன்னா தமிழை, தமிழரை, தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது. இன்னும் வெளிப்படையா சொன்னா அவமானப்படுத்துது. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பாசத்தில் நம்மையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடிக்கிறாங்க இல்லையா? இதுவே பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ பிரதமர் மோடி என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்துறாங்க என்று ஒரு பொய்யை பேசினார். அவர் வகிக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு தகுதியான பேச்சாயுது. தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்க வந்தபோது நீங்கள் இதை பேசினீர்களே, இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வாக்கு கேட்க வர போறீங்க. பீகாரில் பேசுகிற அந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வாரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் பல்வேறு இனம், மொழி, மாநிலங்களை சார்ந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்படி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்மை பார்த்து அபாண்டமா பழி போட்டவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். ஒன்றியத்தில் ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிறார். யாரு? மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவர் இதைவிட மோசமாக பேசினார். நாடாளுமன்றத்திலேயே பேசினார். தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் பேசினார். நாம் எதிர்த்து குரல் கொடுத்த பிறகுதான் பணிந்து மன்னிப்பு கேட்டார். ஒடிசா மாநிலத்திலையும் தமிழர்கள் எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, மறக்க முடியுமா? நம்மை கேவலப்படுத்தி விளம்பரங்கள் எல்லாம் எடுத்து வெளியிட்டாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய கருவூலச்சாவிய தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்து பேசினார். குடியரசு அணிவகுப்பில் மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார், வ.உ.சி., பாரதியார் ஆகியோரின் உருவங்கள் இடம்பெற்ற தமிழ்நாடு அரசினுடைய அலங்கார ஊர்திக்கு இடமில்லைன்னு மறுத்தாங்க. இதனால தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை என்று எங்கள் மக்கள் சொல்றாங்க.